ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல கல்யாண வீட்டுல பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம வீட்டுல பண்ணும்போது ரவா கேசரி ஆறுன பிறகு ரொம்ப கட்டி ஆயிடும், இல்ல ரவை கிண்டும் போதே கட்டி கட்டியா நின்றும். இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம எப்படி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா கேசரி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு கொதிக்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே கப்ல ஒரு அரை கப் எண்ணெய். இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கெமிக்கல் ஃப்ரீ சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன் டெக்னாலஜி. அந்த ஆயில் 1/2 கப் ஊத்திட்டு அது நல்லா சூடான பிறகு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க ஒரு பவுல்ல. அதே எண்ணெயில ஒரு கப் அளவுக்கு ரவையை தலை தட்டுற அளவுக்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த தண்ணி கொதிச்சிரும், ரவையை கருக விட்டுறாதீங்க, ரோஸ்ட் ஆனா போதும். இந்த தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை நல்லா வெந்ததும் சர்க்கரை போடுங்க. வேகறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ரவை வேகாது சரியா. வெந்ததும் சர்க்கரையை போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்க. நான் கேசரி கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். இல்ல வேணாம்னா மஞ்சள் தூள் கூட நீங்க ரவை ரோஸ்ட் பண்ணும்போது போட்டுங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் சுடுதண்ணில ஊற வச்சு போட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல. அண்ட் ஃபைனலா ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்தி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான கல்யாண ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் செக் பண்ணுங்க. அடுத்து என்ன ரெசிபிக்கு வெயிட் பண்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.